இன்னும் 6 மாசத்துல வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ எலெக்ஷன் நேரத்தில் இவங்க ஒருவேளை தாக்குதலை தொடங்கினாங்க அப்படின்னா அது எத்தகைய விஷயத்தை பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும்னு பல்வேறு கேள்விகள் வந்து நம்மளை ஒட்டி தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் வங்கதேசத்தில் தேர்தல் நடைபெற இருக்கு. அந்த தேர்தலில் ஆல்மோஸ்ட் வந்து பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, கலிதாஜி அவங்களுடைய கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்னு இப்போ வரைக்கும் வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து உணர்த்துகின்றன. ஆனால் இந்த வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத தாண்டி கலிதாஜியோடைய பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த யூனஸ் என்ன ஆவார், இவங்களுடைய இந்த அமெரிக்க சார்பு, அமெரிக்காவுடைய இந்த பப்பட்டா இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இவங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது யாரை வச்சு முன்னெடுத்து இவங்க ஆடுறாங்க இந்த ஆட்டத்தை எல்லாமே அப்படின்னா, வெள்ளை மாளிகை இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், டொனால்ட் ட்ரம்ப் என்கிற அந்த ஒற்றை மனிதர் கடந்த காலங்களில் ஒரு பிரஸ் மீட்ல வங்கதேசம் தொடர்பாக இனி பிரதமர் மோடி பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்ன அதே ட்ரம்ப் அதன் பிறகு என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரொம்ப ரீசெண்டான ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விரைவில் நான் இந்தியா வர இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவோட ஒரு நெருக்கம் காட்ட மீண்டும் தொடங்கியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன, நியூயார்க் மேயர் எலெக்ஷன்ல அந்த வாங்கின அடி அப்படிங்கிறது இந்தியர்களுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, அப்புறம் இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள வராததால ஏற்படக்கூடிய விலைவாசி என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்பவாது அந்த மரமண்டைக்கு வந்து உணர்த்தி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ ஒருவேளை இவங்களுடைய எஜமான் பாகிஸ்தான், வங்கதேசம் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுடைய ஒற்றை எஜமானன் யாருன்னா அந்த வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நபர் தான். ஸோ இப்போ அந்த நபர் வந்து வேறு விஷயங்களை நோக்கி நகரும் போது, இன்னும் பழைய மாதிரி இந்தியா கூட ஒரு சாஃப்ட் நேச்சராக அவர் அணுகும் போது, ஒரு நட்போடு அணுகும் பட்சத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். இல்லை ட்ரம்ப் அந்த மாதிரி நகரக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு வந்து ஒருவேளை உறுதி ஆச்சு அப்படின்னா, வங்கதேச எல்லையில் வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு யுத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த யூனஸ் போன்ற வரக்கூடிய ஆட்சியாளர்களும் அதே மனநிலையில் இந்தியாவை அணுகினார்களே ஆனால், குறிப்பாக வந்து இந்த லஷ்கர் தொய்பா அப்படிங்கிற நச்சு வாய்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு, ஏற்கனவே பல தாக்குதல்களை இந்தியாவில் நடத்திய ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு வந்து இவங்க வந்து ஒரு வீடு கட்டி நீங்கள் வந்து சொகுசாக வாழுங்கன்னு வங்கதேசத்தில் வச்சுருந்தாங்கன்னா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் என்ன நடந்தது, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் என்ன நடந்தது, பயங்கரவாதிகள் எங்கெங்கெல்லாம் வந்து தங்கி இருக்கிறாங்களோ அதை வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி தாக்குதல் வங்கதேசத்திலையும் நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எது நடந்தாலும் நம்மளுடைய அசட்ஸை வந்து பாதுகாப்பதற்கு, நம்மளுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு 100% தீவிரமான முயற்சியிலும் கண்காணிப்பிலும் இந்தியா ஈடுபட்டிருக்கிறது. வங்கதேசம் ஒருவேளை வாள் ஆட்டுச்சு அப்படின்னா வாள் ஒட்ட நறுக்கப்படும்.